இந்த வீடியோவில் நம்ம கோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோட் வரும் கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்குற அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, ஆன்லைன் ஃபைலிங், விர்ச்சுவல் ஹியரிங், டோட்டலாக சொல்லணும்னா டிஜிட்டல் கோட். இந்த கோட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு, இதோட கரண்ட் ஸ்டேஜஸ் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1988 முறையாக ஆன்லைன் ஃபைலிங் அமெரிக்காவில் கொண்டு வராங்க. ஆன்லைன் ஃபைலிங் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, நம்ம கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வராங்க. இதுக்கு வந்து அவங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபேஸர்னு வைக்கிறாங்க. பப்ளிக் ஆக்சஸ் டு கோர்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. 1990s டைமில் வந்து இதை வந்து அவங்க செயல்படுத்தியும் காட்டுறாங்க. மீன்ஸ் ஆன்லைன்லேயே ஃபைலும் பண்ண முடியுது அவங்களால கேஸு, அதுமாரி ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸை ட்ராக்கும் பண்ண முடியுது. இதோட அப்கிரேடடாக போயிட்டே இருக்கும்போது 2007 வந்து இந்த ஃபேஸரை வந்து அமெரிக்கா வந்து யூனிவர்சல் ஆக்குறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே இது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறாங்க. 2005 யார் பேசுகிறான்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்டு ஜஸ்டிஸ். இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து லோக்சபாவில் பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னா, கோட்டுன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நேமே கோட்டு தான். எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்க எல்லா கேஸஸும் ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணணும். அந்த கேஸஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கணும். கோர்ட் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் வந்து யார் யார் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் சுப்ரீம் கோர்ட்டும் இணைஞ்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணால் இந்த கோர்ட்டை வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அந்த கமிட்டிக்கு வந்து பேர் வந்து கமிட்டின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கமிட்டி கீழே தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்ட் கோட் அப்படின்றத வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. இந்த 3 ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 வந்து 2011 2015 வந்து செயல்படுத்தி காட்டிட்டாங்க. இந்த 2011 2015 என்ன செயல்படுத்தினாங்கன்னா, கோட்டை வந்து வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்குள்ளே வந்து நம்மளோட கேஸ் டீட்டெயில்ஸை வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கேஸோட ஜட்மெண்ட்ஸையும் நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கொண்டு வராங்க. இதை சக்ஸஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் 2015 ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேஸ் 1 வந்து எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சாலும் ஃபேஸ் 2 வந்து அவ்வளோ ஈஸியாக முடிக்கிற விஷயமே இல்லை. அதுக்காக செலவு வந்து ரொம்ப அதிகம். கோர்ட்டை டிஜிட்டலைஸ் ஆக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் வந்து சிஸ்டம்ஸ் எல்லாமே வரணும். விர்ச்சுவல் ஹியரிங்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த விர்ச்சுவல் ஹியரிங்காக இந்த கோர்ட்டில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் அண்டு கேமராஸ் இது எல்லாமே டேட்டாபேஸ் எல்லாத்தையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மாற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 18 வருஷமாக இதை இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக 2023 தான் இந்த ஃபேஸ் 2 இவங்க முடிச்சும் காட்டினாங்க. கிட்டத்தட்ட 18,000 கோர்ட்டுக்கிட்ட டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்காங்க. டிஜிட்டலைஸ் மீன்ஸ் எல்லா கோர்ட்லேயுமே ஒரு கம்ப்யூட்டரு, 2 மானிட்டர்ஸு, வெப் கேமராஸு, மைக்ஸு இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி இவங்க மொத்தமாக 18,735 கோர்ட்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் ஆகியிருக்கான்ட்டு இவங்க ரிப்போர்ட். இந்த ஃபேஸ் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. கோவிடே ஒரு காரணம் தான் இந்த ஃபேஸ் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் 2 வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருமே அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த கோவிட் டைமில் நம்ம எல்லாமே லாக்டவுனில் வீட்டில் இருக்கும் போது ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வச்சாங்க. கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாங்க. இப்போ கோர்ட் மட்டும் ஆனால் ரன் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு வழியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே இதை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி இருந்தாலும் முன்ன சொன்ன மாதிரி ஃபேஸ் 2 வந்து 2023 தான் முடித்தாங்க. இதை வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, லோக்சபாவில் வந்து சடனாக வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஃபேஸ் 2 நிலைமை என்னாச்சு, 18 வருஷமாக போய்கிட்டே இருக்குது, நீங்கள் இதை எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் February 3, 2023 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. இதில் தான் அந்த எத்தனை கோர்ட்ஸ் எல்லாமே என்னென்ன கோர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டிஜிட்டலைஸ் ஆகியிருக்கோம், எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஆக்கியிருக்கோம், எந்தெந்த கோர்ட்டை ஆக்கியிருக்கோன்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக விடுறாங்க. அந்த லிஸ்ட்லேருந்து தான் இந்த 18,5 கோர்ட்ஸை வந்து டிஜிட்டலைஸ் ஆகியிருக்கான்னு சொன்னாங்க. அதே அறிக்கையில் வந்து அவங்க வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் ஃபேஸ் 3யும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபேஸ் 3 வந்து 4 வருஷத்துக்குள்ளே முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 3க்கு வந்து இவங்க ஒதுக்கின பட்ஜெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,210 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த ஃபேஸ் 3க்கு. இந்த ஃபேஸ் 3ல் அப்படி என்ன தேவைப்படுது இந்த 7,000 கோடி ஒதுக்குற அளவுக்குன்னா, இந்த ஃபேஸ் 3 தான் இந்த ஃபேஸ் 2 அடுத்த கட்டமே. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கான சாஃப்ட்வேர்ஸு, அதுக்கான எல்லா விஷயமும், இந்த ஆட்கள் தேவைப்படுது, அதுக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும். அப்புறம் தென் ஏஐ வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக வருது. இதுதான் ஃபேஸ் 3 முக்கியமான நோக்கமாக இருக்குது இப்போதைக்கு. இந்த ஃபேஸ் 3 வந்து இன்னும் 4 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடும்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க.
ஃபேஸ் 3 வந்து டிஜிட்டல் அண்ட் பேப்பர்லெஸ் சிஸ்டமாக மாற்றணுன்ட்டு முடிவு பண்ணி இப்போ வந்து அதுக்கான திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா ஜஸ்டிஸ் வந்து சொல்கிறாங்க இது பேன் இண்டியா ப்ராஜெக்ட்டுன்ட்டு. என்ன தான் பேன் இண்டியா ப்ராஜெக்டாக இருந்தாலும் இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, கோர்ட்ஸில் நம்ம வந்து நம்மளோட கேஸஸை வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். நம்ம கோர்ட்டில் வந்து அட்ஜுடிகேஷன் டைரியை வந்து போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கோர்ட்ஸ்லேயே நம்ம கேஸ் டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து எல்லா அட்ஜுடிகேஷனும் நமக்கு வந்துடும். ஆன்லைன் ஃபைலிங்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஃபைல் பண்ணுவோம். டேரெக்டாக ஃபைல் பண்ணோம்னா, இப்போ நம்ம திருநெல்வேலி இருக்கோம், இங்கே வந்து எங்கன்னா ஒரு கோர்ட்டில் இங்கே தானே நமக்கு பிரச்சனை, ஜூரிடிக்ஷன் பிரச்சனை ஏதோ இங்கே வரும். இங்கே வந்துட்டு நம்ம இங்கே ஃபைல் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு வர செலவு இது எல்லாமே இருக்கிறதுனால ஆன்லைன் ஃபைலிங்னா நம்ம அங்கேருந்து டேரெக்டாகவே ஃபைல் பண்ணிடலாம். கேஸ் ஹியரிங்னா கூட நம்ம இப்போ ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிடலாம். June 1 இப்போ வரைக்கும் ஆன்லைன் ஃபைலிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. June 1 திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ வந்து ஃபேஸ் 2ல் சொன்ன 18,000 கோர்ட் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ட்டெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்காங்க. ஓகே, அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணலை. இப்போ இன்ன வரைக்கும் நிறைய கோர்ட்டில் வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸை ஆன் பண்ணாமல் கூட, ஏன்னா அங்கே இருக்க ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜ் இன்னும் இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கான இதை படிச்சுட்டு வரல. இந்தமாரி ஆன்லைனில் வந்து கோர்ட்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்காக அவங்க படிச்சுட்டு வரல. அவங்க வந்து படிச்சுட்டு வந்ததெல்லாம் வேறு மாதிரி. அதனால் அவங்க இன்னும் அடாப்ட் பண்ணுற வந்து நாலேஜ் இன்னும் வரல. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே கமிட்டி வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவும் இது போயிட்டுருக்காங்க. என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தா, கமிட்டி வந்து ஆன்லைன் வெபினார் கோர்ட்டை பற்றின அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைனில். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைன் ஃபைலிங் பற்றின நாலேஜ் வந்து என்ன தான் வெபினார்ஸை கண்டக்ட் பண்ணி கமிட்டி வந்து சொல்லிக் கொடுத்தாலும், இதுக்கு முன்னாடி லா ஃபீல்டுக்கு வந்தவங்களுக்கு ஓகே அந்த வெபினார்ஸ் அட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறமும் இவங்க இதேமாரி வெபினார்ஸே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குமா? அதுதான் இருக்காது. அதுக்காக தான் காலேஜஸ் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க டெக்னாலஜி சொல்லித் தரனாலும் பரவாயில்ல, லா ரிலேட்டடான டெக்னாலஜியை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இதை நான் மட்டும் சொல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா D.Y. சஞ்சத் ஒரு மீட்டிங்கில் வந்து இதுதான் சொல்கிறாரு. ஜட்ஜஸும் டெக் சர்வேவாக மாறணும், லாயர்ஸும் டெக்னாலஜிக்கு வந்து அப்கிரேட் ஆகணும். தென் வந்து காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஒரு சப்ஜெக்டாகவே கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கோர்ட்டை பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென், நான் உங்கள் அட்வொகேட் ஜெகன்ராஜ்.